ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தேவன் மீது நமக்கு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நிமித்தமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேதத்தின் அடிப்படையில் நாம் வாழ்வோம் என்றால் நாம் கூட எல்லாவற்றிலேயும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நம்பிக்கையாக இருக்கும்போது அநேகருக்கு துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் வேத வசனத்தின் பிரகாரம் நீங்கள் தேவனை ஒரு வேளை சார்ந்து அவரை நம்பி இருப்பீர்கள் என்றால் சந்தோஷமாயிருங்கள். வேதத்தில் ஆபிரகாமை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் அவருக்கு அநேக துன்பங்கள், அநேக வேதனைகள், எதிர்பார்ப்புகள் அநேகம் இருந்தது. அதன் மத்தியில் அவர் நம்பிக்கையில் அவர் சந்தோஷமாக இருந்தார். அதுபோல் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை வேதத்தில் யோபு என்கிற மனிதர் அவர் மிகவும் உபத்திரவப்பட்டார். அநேக துன்பங்களை அவர் சகித்தார். அந்த நேரத்தில் அவர் பொறுமையாக இருந்து தேவனிடத்தில் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டால், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வருமென்றால் நீங்களும் அந்த உபத்திரவத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள் என்றால் தேவனிடத்தில் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே ஜெபம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அது ஒரு அடித்தளமாக அமைந்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. அதனால் நாம் ஒவ்வொரு நாளிலும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். வேதத்தில் ஜெபித்த மனிதன், உறுதியாய் ஜெபித்த மனிதன் யாக்கோப்பு, தானியேல், அப்படிப்பட்ட அநேக மனிதர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். தானியேலை கூட பாருங்கள், 3 வேளை அவர் ஜெபித்தார். அவருடைய பிரச்சனைகள் வரும்போது அந்த ஜெபம் அவருக்கு உதவியாக இருந்தது. அந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு பெரிய வெற்றியை தானியேல் கண்டார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஜெபத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகள், பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அதை குறித்து பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் உங்களுடைய ஜெபம் உறுதியான ஜெபமாக இருக்கும் என்றால் தானியேலை போல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு ஜெயத்தின் வாழ்க்கை உங்களால் இந்த பூமியில் வாழ்வதற்கு அந்த ஜெபம், உறுதியான ஜெபம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இப்படி இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினம் நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கையாக, ஜெயத்தின் வாழ்க்கையாக தேவன் நமக்கு செய்து கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கையிலே நாங்கள் சந்தோஷமாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் உபத்திரவத்திலே நாங்கள் பொறுமையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஜெபத்திலே நாங்கள் உறுதியாய் தரித்திருந்து அநேக வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள யோபை போல, ஆபிரகாமை போல, தானியேலை போல இந்த 3 காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் நிலைத்திருந்து அநேக வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு அனுதின வாழ்க்கையில் இந்த காரியங்களை நாங்கள் செய்யும்படியாக எனக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. நீர் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்க, பொறுமையாக இருக்க, உறுதியாக இருக்க எங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதற்காக இந்த வார்த்தை இந்த புதிய நாளில் நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷத்தையும் பொறுமையும் நீர் ஆண்டு உறுதியும் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் நம்பிக்கையில் ஜெபத்தில் உறுதியாக இருக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.